அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு யாரும் சொல்லாத சூட்சமம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களது முயற்சிக்கு நிச்சயமாக வெற்றி உறுதியாகவே கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமையக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, டிசம்பர் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, குறிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு வெற்றிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்க போகிறது, கிரகங்களின் சூட்சமங்கள் அதை எப்படி உறுதிப்படுத்துகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது டிசம்பர் மாதத்தில் நவ கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது யாரும் சொல்லாத சூட்சமம் உங்களுடைய முயற்சிக்கு உறுதியாகவே வெற்றி கிடைக்கும் அற்புதமான மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமையக்கூடிய வகையில் யாரும் சொல்லாத சூட்சமமாக பல கிரகநிலைகள் மிகவும் சிறப்பாக வலம் வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைய போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் தகர்த்தறிவதோடு மட்டுமல்லாது பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சிறப்பான சாதகமான சூழலை உருவாக்கி கொடுப்பதால் இந்த தருணத்தை சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வாய்ப்புகளை சந்திக்க முடியும். ஏனென்றால் முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 3 கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சுக்கிரன் விருச்சிக ராசியில் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் தனுசு ராசியிலும் வலம் வர போகிறார். அதே போன்றுதான் சூரியனும் முற்பகுதியில் விருச்சிக ராசியிலும் பிற்பகுதியில் தனுசு ராசியிலும் வலம் வர போகிறார். சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய 2 கிரகநிலைகள் இந்த மாதத்தில் 2 இடங்களை வலுப்படுத்த போகின்றன. முற்பகுதியிலும் பிற்பகுதியிலும் 2 வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்துல 2 மடங்கு ரெட்டிப்பு நன்மையையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் துலாம், விருச்சகம் மற்றும் தனுசு ஆகிய 3 இடங்களில் வலம் வருகிறாருங்க 2 முறை. இந்த டிசம்பர் மாதத்தில் பயிற்சியை சந்திக்க போகிறார் வித்யாகாரகரான புதன். எனவேதான் முக்கூட்டு கிரக நிலைகளின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்றிணைவதோடு மட்டுமல்லாது மிக வலுவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய். ஏனென்றால் செவ்வாய் இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதத்தின் துவக்கத்தில் ஆட்சி பலம் பெற்று விருச்சிக ராசியில் வலம் வருகிறார். ஆனால் சில தினங்களிலே குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசிக்குள் நுழைகிறாருங்க. மங்களகாரகனும் பெரும்பாலும் சாதகமான ஒரு சூழலை உருவாக்குவதால் முக்கூட்டு கிரகங்களும் ஒன்றிணைவதால் 4 கிரகநிலைகள் ஒன்றாக இணைவதோடு மட்டுமல்லாது பல அதிரடியான மாற்றங்களை இந்த மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவேதான் யாரும் சொல்லாத சூட்சமம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த 4 கிரகநிலைகள் ஒன்றிணைந்திருப்பதோடு மட்டுமல்லாது குருவினுடைய சுப பார்வை மிக வலுவாக கிடைக்க போகிறது. குரு மங்கள யோகம், சுக்கிர யோகம், சுக்கிர மங்கள யோகம், குரு சுக்கிர யோகம் என பல்வேறு யோகங்கள் தனித்தனியாக கிடைக்கக்கூடிய சூழலில் இவை அனைத்தும் ஒட்டுமொத்தமாக குரு சுக்கிர மங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் யாரும் சொல்லாத சூட்சமம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான யோகம் ஒன்றிணைந்து கிடைக்கும் இந்த டிசம்பர் மாதம் நிச்சயமாக உங்களுடைய முயற்சி எதுவாக இருந்தாலும் மிக பெரிய அளவில் வெற்றி காணும் அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே எந்த காரியமாக இருந்தாலும் துணிந்து முயற்சி செய்யுங்கள், நேர்வழியில் முயற்சி செய்யுங்கள். அவை அனைத்துமே அமோகமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. சந்திரனை பொறுத்தவரைக்கும் 12 இடங்களிலுமே மாறி மாறிதான் வலம் வர போகிறார். வளர்பிறை சந்திரனாக வலம் வரும்போது அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் முற்பகுதியில் உச்சம் பெற்று கடகராசியிலும் பிற்பகுதியில் அதிசாரமாக பின்னோக்கி நகர்கிறார். மிதுன ராசியில் புதனின் ஆட்சி வீட்டில் அமர போகிறாருங்க. அதிசார இயக்கமும் வக்ர இயக்கமும் குருவை பாதிக்காது என்றாலும் குரு வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. ஏனென்றால் தோஷமற்ற ஒரே கிரகம் என்று சொன்னால் அது குரு பகவான் மட்டும்தான். அவர் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறக்கூடிய இந்த பின்னோக்கி நகரக்கூடிய நிகழ்வை நிகழ்த்த இருப்பதால் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது.
சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திருக்கணித பஞ்சாகமத்தின்படி குருவின் ஆட்சி வீட்டில் வலம் வருகிறார். வாக்கியத்தின்படி மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியில் வலம் வருகிறாருங்க. எப்படி பார்த்தாலும் சனி வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் இருப்பதால் இந்த டிசம்பர் மாதம் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளையும் நல்ல வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு இந்த வேளையில் கும்பராசியில் தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திர வலம் வருகிறாருங்க. சனியின் அமைப்பும் சாதகமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்துல ராகுவும் அற்புதமான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார். ஏனென்றால் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கிரனுக்கு இணையாக மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு செல்வ செழிப்பையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் என்றால் நிச்சயமாக ராகு என்று சொல்லிவிட முடியும். அவர் மிக வலுவாக அமர்ந்திருப்பது மட்டுமல்லாது சூரியனின் ஆட்சி வீட்டில் மோட்சக்காரகரான கேது வலம் வருவது ரெட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கிறது. நிழல் கிரகமான ராகு கேது பின்னோக்கி நகர்ந்து மனித வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்குவதோடு அமோகமான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளித்தரும் சிறப்பான வேலையாகவும் மாற்றி கொடுக்கிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கையில்தான் இருக்கிறது. எனவே சூட்சமத்தை உணர்ந்து கிரகநிலைகளின் தன்மையை உணர்ந்து செயல்படுவதால் பல அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே சந்திக்க முடியும். இந்த டிசம்பர் மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகள் மிக சாதகமான நன்மை நிறைந்த வாய்ப்பை உருவாக்குவதால் கிரகநிலைகளின் சூட்சமத்தையும் தன்மையையும் உணர்ந்து இந்த தருணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வருமானத்தை திருப்திகரமாக மாற்றி கொடுக்கும். கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. பழைய கடன்களை அடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமாகவும் இந்த தருணம் அமையும். நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர அன்பும் ஒற்றுமையும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்ல வீண் வாக்குவாதங்களும் தடைகளும் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக அமைய போகிறது. திடீரென ஏற்படக்கூடிய விரய செலவுகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். பல்வேறு வகையான காரணங்களுக்காக குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்ற மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் குடும்பத்துடன் இணையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனையில் நல்ல தீர்வு கிடைக்கும் தருணமாக இந்த டிசம்பர் மாதம் உறுதியாகவே அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் அங்கீகாரமும் பாராட்டும் நிறைவாக உங்களை தேடி வரும். பணம் பொருள் சேர்க்கைக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. ஆர்வமின்றி முயற்சி செய்தாலும் பல காரியங்களில் எளிதில் வெற்றி வாய்ப்பு கிடைக்க இருக்கிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் பல கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்குவதால் மிக பெரிய அளவில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டு. புதிய விற்பனை நிலையம் திறத்தல், புதிதாக தொழில் துவங்குதல் போன்ற பணிகள் மிதுனராசிக்காரர்களுக்கு மிகவும் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் தசாபுதிகள் வலுவாக இருந்தாலும் வலுவற்ற நிலையில் இருந்தாலும் மிக பெரிய அளவில் பொருளாதார ரீதியாக வருமான உயர்வை சந்திக்கும் தருணமாக அமைய போகிறது. மக்கள் மத்தியில் மிக பெரிய அளவில் பிரபலம் அடையக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த பணிகளில் வருகின்ற தேர்தலை மையமாக கொண்டு மிக நுணுக்கமான நகர்வுகளை மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை உறுதியாகவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மிதுன ராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைகூடும்.